திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிருஷ்ணராயபுரத்தின் வேட்பாளர் திரு சி.கே. ராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ இளைஞர் அணியில ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் சீட்டு வழங்கியிருக்காங்க. குறைஞ்சபட்சமான ஆட்களுக்கு தான் சீட்டு வழங்கியிருக்காங்க. அதுல உங்களுக்கும் வழங்கியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மிக்கற்ற மகிழ்ச்சியாக இருக்குது சார். நான் 2021 விருப்ப மனு கட்டியிருந்தேன். அன்றைக்கு வாய்ப்பு தவிரலாம் இன்றைக்கு 2026 கழக தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் இளம் தலைவர் அண்ணன் உதயண்ணன் அவர்களும் நம்ம மண்ணின் மைந்தர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் பெற்று எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை தருகிறேன். ஒரு இன்ப அதிர்ச்சியை இருக்குது சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணம் உங்களுக்கு எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? 17 வயதிலிருந்து இந்த 2006 இந்த இயக்கத்தில் இருக்கேன் சார். 2006 ஜாயின் பண்ணேன். 2007 உறுப்பினர் கார்டு வாங்கினேன். 2007 உறுப்பினர் கார்டு வாங்கினோடனே கிளைக்கழக பிரதிநிதியாக என்னை இது பண்ணேன். டிஎம்கே அப்பயே கொஞ்சம் எல்லாம் சமமாக அது மாதிரி கொஞ்சம் சில ஒரு ஈடுபாடு இருந்தனால கிளைக்கழக பிரதிநிதியாக இவ்வளோ போனேன். அதில் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கிளைக்கழக செயலாளராக கூட வச்சேன். அப்புறம் 2011 மேலே தளபதி அப்போ ஆட்சி கொஞ்சம் ஏடிஎம்கே ரூலிங் அதனால தலைவர் அப்போ இளைஞரணி செயலாளராக இருந்தார். அன்னைக்கு நேர்காணல் வச்சு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக 10 வருட காலம் பயணித்தேன். 10 வருடம் பயணித்து 2019 உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் விருப்ப மனு கட்டியிருந்தேன். அப்போ ஒன்றிய கவுன்சிலாக பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சேன். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சேன். ஆமாம் சார். பொதுனா நான் தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தேன். அதனால டிஎம்கேல நான் பொது தொகுதிக்கு விருப்ப மனு கட்டியிருந்தேன். அதை தளபதி அவர்களும் உதயநாளும் நம்ம மண்ணின் செந்தில் பாலாஜி அவர்களும் என்னை பரிந்துரைத்து டிஎம்கே பொறுத்தவரை எல்லாம் சமம் அப்படிங்கிற எனக்கு வாய்ப்பு வழங்கினாங்க. அதில் கிட்டத்தட்ட வெற்றி பெற்று அந்த பொது தொகுதியில் எவ்வளோ வாக்குகளில் சார் மொத்தம் 8000 ஓட்டு சார். ஒன்றிய கவுன்சிலருக்கு 8000 ஓட்டில் போலிங் மட்டும் ஒரு 6500 சொல்கிற ஓட்டு 184 ஓட்டில் வின் பண்ணேன். அது முன்னாள் அமைச்சரோட சொந்த அவரு எல்லாமே நாங்கள்லாம் ஒரே பஞ்சாயத்து ஆண்டாங்குளம் கீழ்பாகம் பஞ்சாயத்து தான். அது அவரோட இருந்த ஒரு நெருங்கிய அவர் விஜயபாஸ்கர் ஆமாம் அவரோட இருந்த நெருங்கிய நண்பரும் அவர் தொழில் சார்ந்த அவர் ஒரு பார்ட்னரும் கூட அவர் ரெயின்போ மணின்னு சொல்லி அவரு தான் என்னை எடுத்து போட்டி போட்டாப்புல. போட்டி போட்டாலும் ஒரு 180 அந்த சம்திங் ஓட்டில் நான் வின் பண்ணேன். இப்போ 2019 அதிமுக தான் ரூலிங் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரூலிங் பார்ட்டியாவே எதிர்த்து போட்டிட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே, கடுமையான உழைப்பு. நம்ம எல்லாமே நம்ம கட்சி எல்லாம் சமங்கனால நம்ம கட்சியில் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி எல்லாமே டோட்டலாக எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அது வெற்றி பெற முடிஞ்சது. வெற்றி பெற்றோம் சார். ஓகே, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன? 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிங்கன்றீங்க. ஸோ அதை தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன? எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்வு செஞ்சீங்க? அந்த இதில் நான் அப்போ +1 படிச்சுட்டு இருந்தேன். +1 படிச்சிருந்த காலத்தில் கொஞ்சம் எல்லாம் சமங்கனால அது டிஎம்கேங்கிறது ஒரு ஈடுபாடாக இருந்துச்சு. அதனால அந்த கழகத்தில் இணைஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்பே ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டான். அப்புறம் படிப்பு கூட இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் சொந்த தொழில் விவசாயம் அது மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தேன். மாட்டு வண்டி கூட ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓட்டிட்டு எனக்கு கிட்டத்தட்ட அப்புறம் 2010 எங்கள் அப்பா கொஞ்சம் டெத் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் மீண்டும் அது மாதிரி ஓட்டி அம்மா இருந்தாங்க. என்னோட கூட பிறந்தவங்க 3 பேர் சார், 3 சிஸ்டரு. அதில் ஒருத்தங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிருந்தது. அப்போ இன்னும் 2 பேர்த்துக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக அதுக்கப்புறம் அந்த சொந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் 2014 மேலே தான் கரஸில் படிப்பு ஒரு முக்கியங்கிற காரணத்தை காட்டி கரஸில் +2 பண்ணி கரஸில் தான் சார் பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பொதுவாக ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டோன்னா பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு கட்சி சீட்டே கொடுக்கும், எம்எல்ஏ சீட். அதுவுமா
இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு? பேக்ரவுண்டு பெருசாக இல்லை சார். பெருசாக எங்களுக்கு சொந்தம்னா கிட்டத்தட்ட அந்த அமராவதி ஆற்று உரமாக பட்டா லேண்டு தான் சார். அது சொந்தமாக ஒரு 80 சென்ட் இடம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது. பணங்கிறது பேங்க் மணியோ இதெல்லாம் எதுவும் இல்லை. 2 சும்மா இடம் சின்ன சின்ன மனதாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி லோன் இருக்குது பேங்க்கில். அதனால் பெரிய பணபலம் இதெல்லாம் இல்லை சார். 5 வருஷமாக நான் வந்து கவுன்சிலராக இருந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறையா திட்டங்கள்லாம் அமைச்சர்கிட்டே கேட்டு வாங்கி ரோடோ ட்ரைனேஜோ அது மாதிரி நிறையா ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். கொரோனா காலத்தில் கூட நிறையா நலத்திட்ட உதவிகள் அது மாதிரி ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் இளைஞரணி வந்து எனக்கு 2022 மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக பரிந்துரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா இளைஞரணி வேலை, அது கட்சி வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் ஈடுபாடாக செஞ்சிட்ருப்பேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் கவுன்சிலராக இருக்கும் போது நான் மக்களுக்காக இந்த ஒரு விஷயத்த ரொம்ப போராடி வாங்கி கொடுத்தேன், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ஏன்னா அப்போ வந்து ரூலிங் பார்ட்டியாக வந்து அதிமுக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை போராடி ஒவ்வொரு விஷயத்தையுமே தான் வாங்க முடியும். அதை எப்படி வாங்கி கொடுத்தீங்க அந்த 2 வருஷத்துல? அதாவது 19 to 21 2 வருஷத்துல வந்து அது உங்களுக்கு அது நான் புக்கே வச்சிருக்கேன். யூனியனில் எதுவுமே ஒவ்வொன்றும் கேட்டு ஃபைட் பண்ணி வெளிநடப்பு பண்ணி அது நியூஸு அது ஆதாரமெல்லாம் இருக்குது. வெளிநடப்பு பண்ணி ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் வாங்கினேன் அந்த 2 வருஷ செலவில். அது எல்லாத்துக்குமே தெரியும், அது நியூஸு போக்குவரத்து எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு வேலையை போராடி வாங்கினது. அதில் ஒரு 2 சின்டாக்ஸு, ஒவ்வொரு போரு, இந்த நம்ம வில்லேஜில் அந்த சுடுகாடோட சுற்று சுவர் இருக்குல்ல, அதெல்லாம் காம்பவுண்ட் சுவர், அதெல்லாம் வந்து கொஞ்சம் போராடி தான் வாங்கினேன். போராடி வாங்கினா அந்த 2 வருஷ லெவலில் சொல்கிறேன். அப்புறம் தளபதி தலைமையில் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எண்ணற்ற எந்தெந்த வேலை பெண்டிங் இருக்குதோ அதை பூராமே எழுதி கொடுத்து அமைச்சர் அவர்கள்ட்ட சொல்லி எல்லா வேலையும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணி கொடுத்து எல்லாமே இப்போ ஓரளவுக்கு வேலை சொல்கிற அளவுக்கு இன்னும் வேலை இல்லை சார். ஒரு சில வேலை இருந்தாலும் நான் இப்போ செய்ய முடியாத மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம். 2021 ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் ஒரு ரோடு ஒரு 50 வருஷமாக கூட ஒரு ரோடு இல்லாமலாம் இருந்தது. அதை கூட பிடபிள்யூவில் சொல்லி பர்மிஷன் வாங்கி அந்த எத்தனையோ ஒரு 50 வருஷம் போராடின ரோட்டை கூட மீட்டு தருன்னு சொல்லி அந்த ஒரு ரோடு கூட போட்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டருக்கு. அது வந்து பிடபிள்யூ பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அமைச்சர்கள்ட்ட சொல்லி அவர் கூப்பிட்டு அங்கே தகவல் சொல்லி அது ஒரு 50 வருஷ காலமாக இருந்தால் கூட அந்த ரோட்டை கூட பிடபிள்யூலாம் போட்டு கொடுத்தோம். அப்புறம் அது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறையா அங்கே இப்போதைக்கு அங்கே ரோடு போடுறதுக்குன்னு எதுவும் வேலை இல்லை அந்த ஏரியாவில். இப்போ எல்லாமே இருந்து கொஞ்சம் இருந்து இப்போ கடைசியாக கூட எல்லாமே ரோடோ ட்ரைனேஜோ கிட்டத்தட்ட நீண்ட நாளாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிகால் இல்லாமல் இருந்துச்சு. அதில் வடிகால் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அதாவது சின்ன சின்ன அங்கங்கே அந்த இடத்த மண்ணு போட்டு அடைச்சி அதெல்லாம் அது பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட மழையோ ஒரு இடம் வந்தாலும் பூரா அழிஞ்சு ஒரு ஏரியாக்குள்ளேயே தண்ணி வந்துடும். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக கிட்டத்தட்ட அதுக்கும் எல்லாம் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து அது பூராமே நாளைக்கு தண்ணியே வந்தாலும் எதுலேயும் ட்ராப் ஆகாத அளவுக்கு எல்லா ஒர்க்கும் நீட்டாக எல்லாமே பண்ணியாச்சு. அந்த எங்கள் வார்டு பொறுத்த வரையிலும் வந்து எந்த விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த எப்போ வந்தாலும் அந்த தண்ணியெல்லாம் வந்துடும் அந்த மழை சீசனில் மட்டும். அது அப்போதைக்கு நம்ம ஜேசிபியோ ஏதோ வச்சு எல்லாம் எடுத்துடுவோம். அதனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பூர்த்தி அடைஞ்சு நல்லா நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கு. மக்களுக்கே தெரியும். இப்போ கேண்டிடேட்டாக அறிவிச்சதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும்ல, இவர் வந்து என்னத்தை செய்ய போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க மக்களுக்காக களத்தில் நின்று? மக்களுக்காக தளபதி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. திட்டத்தை செயல்படுத்தும். இன்னும் மக்கள் நாளைக்கு கோரிக்கை என்ன வைக்கிறாங்களோ அதை தலைவரிடமோ டெப்டி சிஎம் அண்ணன் உதயண்ணனிடமும் அமைச்சரிடம் முறையிட்டு கண்டிப்பாக தொகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் சார். ஓகே, இப்போ என்னுடைய இந்த தொகுதியில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்காக வந்து நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னா வந்து நான் அது பேசி என் மக்களுக்கு வந்து வாங்கி தருவேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சார் நான் வந்து இப்போ இருந்தாலும் இப்போ தான் என்னை கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் மறுபடியும் மக்கள்கிட்ட மக்கள் 2ஆம் தேதியிலேருந்து சந்திக்கிறோம். இதுக்குன்னே வந்து இருந்து நம்ம அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட அதில் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு பக்கம் கிருஷ்ணகிரி தொகுதியில் நல்லா
திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு உண்டான புக்ஸு, அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் இன்னும் மேற்கொண்டு நாங்கள் மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்டு பெற்று கண்டிப்பாக நல்ல திட்டங்களை செய்து மக்களிடம் நல்ல பேர் வாங்கணும்னு நம்பிக்கை இருக்குது சார். கிருஷ்ணாவரம் தொகுதி வந்து ஒரு வறட்சியான வானபாத்த பூமி மாதிரி சொல்லலாம் சார். அதில் வந்து குளங்கள், ஏரிகள் நிறையா இருக்குது கிருஷ்ணாவரம் தொகுதி ஃபுல்லாகவே. அதை வந்தால் நான் நாளைக்கு வந்து மக்கள் வாக்குப்படி வெற்றி பெற்ற பிற்பாடு தளபதி அவர்களோ கேட்டு பெற்று ஏரிகள் பூராமே தூரல்லி மக்கள் விவசாயத்துக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். அதனால் எண்ணற்ற என்னென்ன திட்டங்கள் வருகிறதோ அது பூராமே தொகுதி மக்களுக்கு நல்ல முறையாக களத்தில் நின்று மக்கள் கோரிக்கையை ஏற்று போராடி கண்டிப்பாக தலைவரிடமோ அண்ணன் டெப்டி உதயநாதனோ அண்ணன் செந்தில் பாலாஜியிடமும் கேட்டு பெற்று கண்டிப்பாக தொகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துப்போம். ஓகே சார், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார்.